ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொரிச்ச கோழி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு அதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எலும்பு இல்லாமல் நல்லா சதையாக இருக்கிற சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா விரசிக்கோங்க. அப்புறமா கடைசியாக நம்ம மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை சிக்கனில் படுற மாதிரி நல்லா விரசிக்கோங்க. மசாலாவை நல்லா விரசிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மசாலா நல்லா ஊறட்டும். 30 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு இருக்கிற அந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பீஸ்களை உள்ளே சேர்த்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைங்க. இதே மாதிரி மிச்சம் உள்ள சிக்கன் பீஸ்களையும் உள்ள எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொரிச்ச கோழி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.